இங்க ஒரு பொண்ணு உடம்பு முழுசா அப்படியே பேரலைஸ் ஆன நிலைமையில ஒரு காட்டுல விழுந்து கிடக்குறா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் வராரு. அப்படி வந்தவர் இப்படி கிடக்குற அந்த பொண்ணை பார்த்துட்டு கண்டிப்பா இவளுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனே போயிட்டு ஒரு தள்ளு வண்டி எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணை தூக்கி போட்டுக்கிட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போயிட்டு இந்த மேட்டர் பத்தி போலீஸ்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணலான்னு போகும்போது அப்ப இவரோட வீட்டுக்கு ஒருத்த வரான். அப்படி வந்தவன் எங்க இந்த பக்கம் ஏதோ என் ஒய்ஃபை பாத்தீங்களா, பாக்குறதுக்கு நல்லா ரெட் ஜாக்கெட் போட்டிருப்பா, எங்க 2 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல இருந்தே அவளை காணும் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இங்க வந்திருக்கான்ல இவன் சரியான சைக்கோ. இந்த பொண்ணுக்கு இவன் தான் பேரலைஸ் இன்ஜெக்ஷன் போட்டு இவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிருப்பா. அந்த பொண்ணு எப்படி அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்திருப்பா. சோ இப்போ அவளை தேடிட்டே இங்க வந்துட்டான். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பெரியவருக்கு இவன் மேல ஒரு சந்தேகம். இவன் சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்ல. சோ அதனால என்ன சொல்லிடுறான்னா, இங்க பார்ப்பா அந்த மாதிரி பொண்ணு எதையும் நான் பார்க்கல, நான் போலீஸ் கால் பண்ணி உன் மேட்டரை சொல்றேன், அதுக்கப்புறம் அவங்க வந்து தேடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போலீஸ் கால் பண்ணான்னு போகும்போது அப்ப அந்த சைக்கோ என்ன பண்றானா, ஒரு கத்தி எடுத்து இந்த பெரியவரோட வயித்துல குத்தி இந்த பெரியவரை கொன்னுறான். அப்படி கொன்னுட்டு அந்த பொண்ணு அந்த வீடு முழுக்க தேடிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணும் எப்படி அந்த வண்டியில இருந்து உருண்டு சோஃபா கடியில வந்து ஒளிஞ்சுக்கிறா. ஆனா அவன் என்ன பண்றானா, இவளை தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் இப்போ இந்த பெரியவரை கொன்னதுக்கான எவிடன்ஸ் அளிக்கணும் இல்ல. சோ அதனால என்ன பண்றானா, பெட்ரோல் எடுத்துட்டு வந்து வீடு முழுக்க ஊத்தி கொளுத்தி விட்டுருவானா. அவ்வளவுதான், இங்க அந்த பொண்ணுக்கும் உயிரே இல்ல. ஏன்னா இப்ப இவளுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஒன்னு இந்த சைக்கோ தான் இவளை காப்பாத்தி ஆகணும், இல்ல அப்படின்னா இந்த வீடோட எரிஞ்சு செத்து போகணும். சோ அதனால இவன் என்ன பண்றானா, இவளோட 2 விரல மட்டும் எப்படி வேலை செய்யுது. சோ அதை வச்சு அந்த விண்டோவோட ஸ்கர்ட்டனை இழுக்க நல்ல வேலை இது வந்துட்டு அந்த சைக்கோட கண்ணுல பட்டுருது. சோ அவன் உடனே வந்துட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கார்ல போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சோ அதுக்கப்புறம் இவன் அப்படியே போயிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு இடத்துல கார் நிறுத்தி இவனோட அந்த ரத்த படிஞ்ச அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கான். அப்படி இவன் மாத்திட்டு இருக்கும் போது அப்ப அங்க ஒரு போலீஸ் கார் வருது. அப்ப அதுல வந்து ஒரு போலீஸ் ஒருத்தர் இவனை பார்த்துட்டு, அம்மா கார் எதுக்கு இங்க நிக்குது, லைசென்ஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப இந்த போலீஸை பார்த்ததும் இந்த பொண்ணு என்ன பண்றானா, எப்படி அவளோட அந்த 2 விரல மட்டுமே வச்சு அந்த காரோட கிளாஸை வந்து இறக்கிறா. அப்ப இந்த போலீஸ் வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டு, அம்மா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் என்ன சொல்றானா, அதோ சார் இது என் ஒய்ஃப் தான், அவ குச்சி கொஞ்சம் கேரா இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த போலீஸ்க்கோ இவன் மேல ஒரு சந்தேகம். சோ அதனால நேரா அந்த பொண்ணுகிட்ட வர இவரை பார்த்த உடனே எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு போறான். ஆனா இவளால பேச முடியல, கண்ணுல இருந்து தாரே தண்ணி மட்டும் ஊத்திட்டு இருக்கு. சோ இதை பார்த்ததும் போலீஸ் இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார் முழுக்க தேடி பார்க்க, அப்படி தேடி பார்க்கும்போது இவனோட அந்த பேரலைஸ் இன்ஜெக்ஷன் வந்து கண்ணுல பட்டுருது. அவ்வளவுதான், அந்த பார்த்த அடுத்த செகண்ட் கன் எடுக்கலான்னு போறாரு. அப்ப ஒண்ணு வைக்கிறான் பாருங்க தலையிலே, அவ்வளவுதான் மூளெல்லாம் தெரிச்சிருது. அவ்வளவுதான், இப்ப அந்த போலீஸையும் மட்டை பண்ணிட்டு அவரோட கார்லயே வச்சு கொளுத்தி விட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு அங்கிருந்து போயிடறான்.